வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவ மாலையில் வந்து ஒரு பாட்டை வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையழகு வல்லைக்கும் உறங்கும் வளநாட வள்ளுவனார் வெள்ளை குறப்பா விரி. இதுதான் அந்த பாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவரோட குரலை வந்து உயர்த்தி பாடுற மாதிரி ஒரு பாட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பனித்துளி இருக்குது பார்த்திங்களா, ஒரு புல்ல உள்ள பனித்துளி வந்து ஒரு பனையளவு பனை மரத்தை கூட ஒரு சுருக்கி காட்டுற தன்மை வந்து அதுக்கு இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரோட ஒரு 2 வரி வந்து பாட்டு ஒரு உலகத்தையே அழகக்கூடிய வந்து ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வந்து பாடியிருப்பார் அந்த பாட்டை. அது வந்து திருவள்ளுவ மாலையில் வந்து ஒரு குரல். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு சயின்ஸை வந்து நம்ம தமிழர்கள் வந்து அப்பயே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டயத்தில் வந்து லென்ஸ் வந்து கண்டுபிடிக்காத சமயம் அது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சின்ன ஒரு துளி இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து எவ்வளோ பெரிய எதனாலும் விரிச்சு காட்டுற தன்மையும் இருக்குது, அதை வந்து பக்கத்தை வந்து சுருக்கி காட்டுற தன்மையும் இருக்குது. ஸோ அதனால் லென்ஸோட வந்து சயின்ஸை வந்து அப்பயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து தமிழங்களோட வந்து சயின்ஸை வந்து நான் வந்து வெளிக்காட்டணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் அடுத்தடுத்து நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரியஸ் வந்து வேணும் அப்படின்னா வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக இந்த வீடியோவுக்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு தாங்க. இன்றைக்கி வந்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் தான் ஒன்று பண்ண போகிறோம். லென்ஸ் இந்த பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு லென்ஸாக வந்து இது ஆக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு பாக்டீரியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லேசர் அடித்து வந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இந்த லேசர் வந்து இதில் வந்து படம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து விரிச்சு காட்டும். அப்போ மூலம் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள பாக்டீரியாஸ் எல்லாம் நம்ம கண்ணாலேயே வந்து பார்க்க முடியும். அந்த லெவலுக்கு வந்து இது வந்து விரிச்சு காட்டுற தன்மை வந்து இந்த பனித்துளிக்கு வந்து இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து இதை வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன மைக்ரோஸ்கோப் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறோன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா manimaran-tech M-techனு ஒரு சேனல் இருக்குங்க. அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அடினோ ப்ராஜெக்ட்ஸ், அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் நிறைய வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அந்த வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடினோ ரிலேட்டட் வந்து கோடிங் ரிலேட்டட் எல்லாமே வந்து அவங்க எக்ஸ்பிளைனும் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து அதை ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. 200 வீடியோஸ்க்கு மேலே போஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க சேனலை வந்து போய் பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் தான் அவங்கள வந்து மேலே அடுத்த வீடியோஸ் வந்து போட வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ manimaran-tech வந்து அந்த சேனலை வந்து போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லேசர் லைட் வந்து ஒன்று தேவைப்படும். இது வந்து எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து வாங்கிக்கோங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் நேற்று. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேட்டரி வந்து தந்திருப்பாங்க. அதை நம்ம வந்து போட்டு வந்து நம்ம அசம்பிள் வந்து இதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 3 பேட்டரியை போட்டு அசம்பிள் பண்ணிக்கிறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இதில் லேசர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு. இப்போ லேசர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து இந்த மாதிரி இதை வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ராஜெக்டே பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிரிஞ்சு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஒரு சின்னது கூட வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ராப் வந்து ஒரு சின்ன ஒரு நீர்த்துளி வந்து கரெக்டாக கீழே வந்து வர வைக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டாண்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இதை சிரிஞ்சை வந்து நிப்பாட்டுறதுக்கு. அதுக்கு கட்டுக்கம்பியை சும்மா நார்மலாக வளைச்சி விட்டுக்கோங்க. கீழே வளைச்சி விட்டுட்டு ஒரு கம்பியை வந்து மேலே வந்து இழுத்து விட்ருங்க. மேலே இழுத்து விட்டுட்டு அங்கே ஒரு பெண்டு மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு வந்து ரெடி ஆயிரும். கொஞ்சம் இந்த மாதிரி வந்து நான் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், முனையை வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து மடக்கி விட்டுக்கோங்க. இப்படி முனையை வந்து மடக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து சிரிஞ்சை வந்து வச்சுக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதுக்காக வந்து பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னு பாருங்கள், நம்ம அழகாக சிரிஞ்சை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம், வச்சு நிப்பாட்டிக்கலாம். ஸோ சிம்பிளாகவே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிரும். இதில் தான் நம்ம வந்து வாட்டர் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு நீர்த்துளி வந்து வர மாதிரி மட்டும் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து நம்ம தண்ணியை வந்து சேகரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீன் வந்து போட்டிருக்க அந்த பாசி பிடிச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, பச்சை கலராக இருக்கும். ஸோ அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதில் வந்து பாக்டீரியாஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் மண் இருக்குது பார்த்திங்களா, மண்ணை வந்து எடுத்துக்கலாம். எடுத்து கொஞ்சம் நார்மல் தண்ணியில் வந்து போட்டு நல்லா அதை வந்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இந்த தண்ணியை வந்து அடுத்து நம்ம வந்து பாக்டீரியாஸ் இருக்கான்னு வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, நார்மல் தண்ணியே நான் குழாயில் வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன்.
இது நார்மலாக நல்ல தண்ணி தான் இது. ஸோ அது வந்து கொஞ்சம் கொலால் வந்து பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இதையும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி எவ்வளோ பாக்டீரியாஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 இது இருக்குது பார்த்திங்களா, 3 இதில் தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இந்த 3ல் வந்து எவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம லேசர் லைட்டை வச்சு மைக்ரோஸ்கோப்பில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு. இதுதான் நம்ம செட்டப் வந்து வச்சாச்சு. இதில் வந்து சிரிஞ்சை யூஸ் பண்ணி முன்னாடி வந்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு வந்து அந்த இதில் தான் நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். சரி ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதில் வந்து தண்ணியை வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பாசி பிடிச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, பச்சை கலர், அதை வந்து நம்ம வந்து இதில் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் போல் எடுத்து மேலே வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஒரு துளி வந்து லைட்டாக கீழே தொங்குற அளவுக்கு வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு துளி வந்து கரெக்டாக இருக்குது. இதில் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த லேசர் வந்து அடிக்க போகிறோம். அடிக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ அதில் வந்து பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து பாக்டீரியாஸ் தெரியுது அப்படின்னு. சரி ஓகே, நம்ம வந்து லைட்டை வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணியாச்சு. லைட்டாக வெளிச்சம் இருக்க தான் செய்யுது. சரி ஓகே, நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து லேசர் நான் வந்து அடிச்சிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக அந்த தண்ணியில் வந்து அடிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி பெருசாக தெரியும். ஸோ அந்த மாதிரி மட்டும் அடிச்சுக்கோங்க பார்த்து. இப்போ வந்து நம்ம வந்து அடித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பாக்டீரியாஸ் தெரியறது தெரியும். அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, அது ஃபுல்லாக பாக்டீரியாஸ் தான். அது ஃபுல்லாக வந்து கிருமிகளை வந்து நம்மளுக்கு அழகாக தெரியுது. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது போல்க, பாசி பிடிச்ச தண்ணி போல். ஸோ அதனால் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து கொயன்னு அந்த ரொம்ப கலக்கமாக இருக்குது. அது மூவ் பண்ணுறது கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளவு அந்த இது இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து அந்த மண் கலந்து இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதில் வந்து எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் கொஞ்சம் தெளிவாக தெரியுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் அந்த இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம் பாருங்கள், இதில் வந்து தெளிவாக தெரியுது. பாருங்கள் ஒவ்வொன்றும் வந்து மூவ் பண்ணுறது நல்லா தெரியுது. ஒன்று வந்து மேலே போகுது பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அங்கங்கே வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது, அது மட்டும் தெரியுது. அங்கிட்டிருந்து பிளாக் கலரில் 2 இது இந்த சைடு வந்து வருது. பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது. சூப்பர். நம்மளுக்கு வந்து மைக்ரோஸ்கோப் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த நீர்த்துளியில் வந்து லேசர் வந்து படும்போது ரொம்ப விரிச்சு காட்டுது. ஸோ அதனால் வந்து அந்த சின்ன இதை கூட நம்மளால் பார்க்க முடியுது. இதில் வைரஸை பார்க்க முடியுமான்னு தெரில. பாக்டீரியாஸ்னால் கொஞ்சம் அளவில் வந்து பெருசு. ஸோ அதனால் வந்து அதை வேணால் நம்ம ஈஸியாக வந்து பார்த்துடலாம். இதுவுலையும் பாருங்கள் நிறைய இருக்க தான் செய்யுதுங்க. ஸோ அதை வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து தண்ணி நார்மல் தண்ணியில் பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தண்ணியை வந்து அதுக்கடுத்து நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மல் தண்ணியை தான் இப்போ எடுத்திருக்கேன். சரி ஓகே, இதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் லேசரை வந்து இதில் அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து லேசர் வந்து நம்ம அடித்தாச்சு. பாருங்களேன், சூப்பர் தெளிவாக தெரியுது. இதில் ஒவ்வொரு பாக்டீரியாஸும் இருக்கிறது க்ளீனாக தெரியுது. அதுவும் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா தெரியும். மேலே வந்து புரத உரை இருக்குது. அது போக நடுவில் வந்து அந்த செல் அந்த இது இருக்கிறது தெளிவாக தெரியுது, அந்த பிளாக் கலரில் உள்ளது. ஸோ இப்படி தான் பாக்டீரியாஸ் வந்து நம்ம வந்து சின்ன வயசில் வந்து படிச்சிருப்போம். அதுக்கு மேலே உள்ள அந்த புரத உரை இருக்கும், அந்த இது ஒவ்வொன்றா படிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தாங்க இருக்குது, கண்ணுக்கு வந்து தெரியுது. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். அந்த இது அந்த ஒன்று பிளாக் கலரில் ஒன்று இருக்குது, அது நல்லா தெளிவாக தெரியுது. அது போக வந்து பாருங்கள் இன்னொன்று வந்து மேலே ஒன்று சல்லுன்னு போகுது. அதுக்கு அடுத்து ஒன்று 2 இது ஜோடியாக வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியுது. தண்ணியில் பார்க்கும்போது தான் அதோட இது ஃபுல்லாக தெரியுது. ஸோ அதனால் லேசரை வச்சு நீங்கள் எந்த கலர் லேசரை வச்சுனாலும் அடித்து பார்க்கலாம். எதுலனாலும் வந்து உங்களுக்கு தெளிவாக தான் தெரியும். இப்போ வந்து நம்ம இந்த இதில் வந்து நல்ல தண்ணியில் செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா தெரியுது. அதோட பாக்டீரியாஸ்னால் நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ தண்ணியை வந்து நீங்கள் சுட வச்சு குடிக்கிறது நல்லது. இந்த இதுனால் வந்து இறந்ததுக்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து கொதிக்க வச்சுட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதில் தீங்கு விளைவிக்கிறது தான் எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒன்று வந்து மேலே நோக்கி அப்படியே சல்லுன்னு போய்கிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக்ரோஸ்கோப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக வந்து எல்லாத்தையும் காட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து பாருங்கள் நம்ம வந்து இந்த 3 தண்ணி வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து மண் கலந்த தண்ணி, அதுலேயும் வந்து வைரஸ் வந்து தெளிவாக கிடச்சி, பாசம் உள்ள தண்ணியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பாசி உள்ள தண்ணியிலையும் ஒரு மாதிரி ஒரு கொயன்னு ஏகப்பட்டது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்மளுக்கு காட்டுறதுக்கே கொயன்னு தெரிஞ்சிச்சு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பாருங்கள் அதில் எவ்வளோ வைரஸ் பாக்டீரியாஸ்னால் நார்மலாக இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கையை கழுவுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.